இன்னைக்கு நாம பார்க்க போறது 2 எனர்ஜி கம்பெனிஸ பத்தி. ஒண்ணு பழைய எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி டாடா பவர், இன்னொன்னு புதிய ஹை குரோத் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வாரி எனர்ஜீஸ். வாங்க 2 கம்பெனியும் அனலைஸ் பண்ணி எந்த கம்பெனி இப்போ நாம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு டாலர் இன்வெஸ்டர் தமிழ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாரி எனர்ஜி அண்ட் டாடா பவரை பற்றி கம்பேரிஷன் வீடியோ போடுங்கன்னு என்ன கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய முயற்சி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பல வீடியோக்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். ஃபர்ஸ்ட் 2 கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்க்கலாம். டாடா பவரோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 1,22,445 கோடி. அதே வாரி எனர்ஜியோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 76,975 கோடி. ஆஸ் பர் மார்க்கெட் கேப் வாரி எனர்ஜிஸை விட டாடா பவர் 1.6 மடங்கு பெருசு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், மார்க்கெட் கேப்பில் டாடா பவர் பெருசாக இருக்குது, ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 383 ரூபா தான் இருக்குது. வாரி எனர்ஜிஸ் மார்க்கெட் கேப் சின்னதாக இருக்குது, ஆனால் 2,676 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் படி பார்த்தா டாடா பவர் தான் உங்களுக்கு அண்டர் வேல்யூடுன்னு உங்களுக்கு தோணலாம். பட் அது அப்படி இல்லை. நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி எந்த கம்பெனி இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் சொல்கிற மெட்ரிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் சொல்கிற மெட்ரிக்ஸோட மீனிங் என்னன்னு நான் ஸ்க்ரீன்லேயே வச்சிடுறேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், லாஸ்ட் 5 இயர்ஸில் சேல்ஸ் எப்படி 2 கம்பெனியும் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2022 டாடா பவர்ஸோட சேல்ஸ் 42,816 கோடி. அதுவே வாரி எனர்ஜிஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2,854 கோடி தான். இப்போது 2026 டாடா பவர்ஸோட சேல்ஸ் 62,429 கோடி. அதுவே வாரி எனர்ஜிஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 26,537 கோடி. மார்ச் 2022 மார்ச் 2025 வரைக்கும் டாடா பவர்ஸோட சேல்ஸ் ஸ்டெடியாக வளர்ந்துருக்கு. ஆனால் 2026 குறைஞ்சிருக்கு. வாரி எனர்ஜிஸோட சேல்ஸ் அதே காலகட்டத்தில் 2,854 கோடியிலிருந்து 26,537 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா வாரி எனர்ஜிஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. எங்கேயுமே டிப் ஆகலை. பட் டாடா பவர் இப்போது ரீசெண்டாக டிப் ஆகிருக்கு. ஓகே, இப்போது 2 கம்பெனியும் எவ்வளோ நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2022 டாடா பவரோட நெட் ப்ராஃபிட் 2,156 கோடி. வாரி எனர்ஜி அப்போ வெறும் 80 கோடி தான். அதுவே இப்போ 2026 டாடா பவர் 5,118 கோடி, வாரி எனர்ஜி 3,884 கோடி. சேல்ஸ் குறைஞ்சாலும் டாடா பவரோட நெட் ப்ராஃபிட் தொடர்ந்து வளர்ந்துருக்கு. ஆனால் வாரி எனர்ஜியோட நெட் ப்ராஃபிட் கடந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 49 மடங்கு வளர்ந்துருக்கு, விச் இஸ் ஹியூஜ். சேல்ஸ்லேயும் நெட் ப்ராஃபிட்லேயும் நல்ல வளர்ச்சியை காட்டுறாங்க வாரி எனர்ஜிஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக், ஏர்னிங் பர் ஷேர். 2 கம்பெனியும் ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்கிற மெட்ரிக் தான் ஏர்னிங் பர் ஷேர். 2022 டாடா பவரோட ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா 5.45. அதுவே வாரி எனர்ஜிஸ் 3.84. இப்போ 2026 11.73 இருக்காங்க டாடா பவர். வாரி எனர்ஜி 129.02 இருக்காங்க. வாரி எனர்ஜிஸோட இபிஎஸ் ரொம்ப ஷார்ப்பாக வளர்ந்துருக்கு. ஆனால் ஃபேஸ் வேல்யூ வித்தியாசம் இருக்குது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். டாடா பவரோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 தான். அதுவே வாரி எனர்ஜிஸோட ஃபேஸ் வேல்யூ 10. இப்போ நாம் பார்க்க போகிறது தான் இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக், ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ. டாடா பவரோட ஆர்ஓசிஇ பார்த்திங்கன்னா 10.5. அதுவே வாரி எனர்ஜிஸோட ஆர்ஓசிஇ பார்த்திங்கன்னா 38.8. டாடா பவரோட ஆர்ஓஇ 10.2. அதுவே வாரி எனர்ஜிஸோடது 32.8. இந்த 2 மெட்ரிக்கும் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அதிக இம்பார்ட்டன்ஸ் தர்ற மெட்ரிக். ஆர்ஓயும் ஆர்ஓசியும் மோர் தென் 15% இருக்கணும்னு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு விருப்பப்படுவாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்டாக்கை ஃபர்தராக அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்ரிக்ஸ் படி பார்த்தா வாரி எனர்ஜிஸ் கிளியர் எட்ஜ் எடுக்கிறாங்க. வாரி எனர்ஜிஸோட ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ டாடா பவரை விட 3 மடங்கு அதிகம். அடுத்த மெயினான மெட்ரிக் பார்த்திங்கன்னா டெப்ட், அதாவது கடன். 2 கம்பெனிலையும் கடன் இன்க்ரீஸ் ஆனாலும் டாடா பவரோட கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி படி பார்த்தா டாடா பவரோட கடன் 1.93%. அதுவே வாரி எனர்ஜிஸோட கடன் பார்த்திங்கன்னா 0.22%. ஸோ இந்த மெட்ரிக் படியும் வாரி எனர்ஜி டாடா பவரை பீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான மெட்ரிக் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. 2022 -540 கோடியாக இருந்த டாடா பவரோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இப்போ பார்த்திங்கன்னா 5,993 கோடி பாசிட்டிவில் இருக்குது. வாரி எனர்ஜியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 2022 202 கோடியாக இருந்தது, 2026 -3,209 கோடியாக இருக்குது. டாடா பவரில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 2025 2026 ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கு.
வாரி எனர்ஜியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கடைசி 2 வருஷமாக நெகட்டிவாக இருக்குது. வர்ற ப்ராஃபிட் எல்லாத்தையும் வாரி எனர்ஜிஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்க கையில் வந்து இப்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இல்லை. வாரி எனர்ஜிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் மெட்ரிக் தான். ஓகே, வாங்க இப்போ வேல்யூஷனை அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துடலாம். டாடா பவரோட பிஇ இப்போது 31 இருக்குது. அதுவே வாரி எனர்ஜிஸோட பிஇ பார்த்தீங்கன்னா 19 தான் இருக்குது. எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸோட ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஸோ பிஇ படி பார்த்தா டாடா பவரை விட வாரி எனர்ஜி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. அடுத்து பிஇஜி ரேஷியோ. டாடா பவரோட பிஇஜி ரேஷியோ 5.22. அதுவே வாரி எனர்ஜிஸோட பிஇஜி ரேஷியோ 0.19. பிஇஜி ரேஷியோ படியும் பார்த்தா டாடா பவரை விட வாரி எனர்ஜி அட்ராக்டிவ் லெவலில் இருக்காங்க. அடுத்து இன்டர்ன்ஷிப் வேல்யூ. டாடா பவரோட இன்டர்ன்ஷிப் வேல்யூ 186 ரூபா. அதுவே வாரி எனர்ஜிஸோடது 5624 ரூபா. ஆனால் டாடா பவரோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 383 ரூபா. வாரி எனர்ஜிஸோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 2676 ரூபா. இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா டாடா பவர் அதோட இன்டர்ன்ஷிப் வேல்யூவை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவே வாரி எனர்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூவை கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப் வேல்யூ படியும் வாரி எனர்ஜிஸ் நல்ல அட்ராக்டிவ் லெவலில் தான் இருக்காங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோவை கன்க்ளூட் பண்ணி நம்ம எந்த ஸ்டாக்கை வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வேல்யூஷன் படி பார்த்தா வாரி எனர்ஜிஸ் நல்ல அட்ராக்டிவ் லெவலில் இருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் கரண்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 19 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவே அவரேஜ் இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. பிஇ படி பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் நல்ல டிஸ்கவுண்டட் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து பிஇஜி ரேஷியோ 0.19 தான் வந்து வாரி எனர்ஜிஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது அவங்களோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஇயை பார்க்கும்போது ரொம்ப குறைவான வேல்யூஷன். என்னை பொறுத்த வரைக்கும் வாரி எனர்ஜிஸ் எல்லா மெட்ரிக்லேயும் கம்ஃபர்டபுளாக வந்து டாடா பவரை பீட் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. உங்களுக்கு வாரி எனர்ஜிஸ் இதே மாதிரி க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை கொண்டு வந்துடுவாங்கன்னு நீங்கள் அந்த கம்பெனியை நம்புனீங்கன்னா நீங்கள் இதில் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். நான் இந்த ப்ரைஸில் வாரி எனர்ஜிஸை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். டாடா பவரை இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்ணல. இங்கேருந்து ஒரு 10-20% கீழே விழுந்துச்சு அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இன்றைக்கோட வீடியோ. அடுத்து எந்த கம்பெனி அனலைஸ் பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். என்னோடய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.